Hello friends, welcome back to our channel மாணவன் ஆசிரியர். Today இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்தது. ஸோ அதில் என்ன நடந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக யூஜிசியோட வழிகாட்டுதலின்படி அவங்களுக்கு இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆல் பாஸ் வந்து போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதாவது இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ அந்த எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. இல்லை நாங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணோம்ல, அதை வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. அந்த கேஸுக்கான வழக்கு விசாரணை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நடந்தது. இதில் அண்ணா யூனிவர்சிட்டி தரப்பில் வாதாடின அந்த வக்கீல் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது தேர்வுக்கு கட்டணம் செலுத்தி அந்த மாணவர்களுடைய அந்த தேர்வு கட்டணத்தை மறுபடியும் வந்து ரீஃபண்ட் பண்ணுறது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டு தரப்போட வாதங்களை கேட்ட உயர்திரு நீதிபதி ஐயா அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த கோர்ட் ஹியரிங்கான அந்த தீர்ப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளுக்கு கட்டணம் செலுத்துமாறு அண்ணா பல்கலைக்கழகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் தீர்ப்பு வந்து ஒத்திவைப்பு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த ஜட்மெண்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கொரோனா ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளுக்கு கட்டணம் செலுத்துமாறு அண்ணா பல்கலைக்கழகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கத்தால் ரத்து செய்யப்பட்ட பருவத் தேர்வுக்கான கட்டணத்தை செலுத்தும்படி அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து பல்வேறு கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அண்ணா பல்கலைக்கழக தரப்பில் மார்ச் 27ஆம் தேதிக்கு முன்பே கல்லூரி மாணவர்களிடமிருந்து தேர்வு கட்டணத்தை வசூலிக்கப்பட்டதாகவும், தேர்வு கட்டணத்தை பொறுத்தவரை தேர்வுக்கு முந்தைய செலவு, தேர்வுக்கு பிந்தைய செலவு என சில வகைகள் உள்ளதாகவும், தேர்வு ரத்து செய்யப்பட்டாலும் மதிப்பெண் சான்றிதழ்கள் தயாரித்து அவற்றை சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு அனுப்பி வைப்பது போன்ற செலவுகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை நவம்பர் 19ஆம் தேதி நடந்தபோது தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தேர்விற்கு பிந்தைய செலவினங்கள் எவ்வாறு கணக்கிடப்பட்டது என உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த நிலையில் தேர்வு கட்டணம் வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கேஸுக்கான அந்த ஃபைனல் ஜட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. ரத்து செய்யப்பட்ட தேர்வு கட்டணம் செலுத்துமாறு அண்ணா பல்கலைக்கழக உத்தரவு பிறப்பித்ததும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியான ஒரு அப்டேட் தான். தேங்க்யூ.